யாருமே கலாய்க்கலையே. ஸ்னேகா கார்த்தி லைக் போட்டாச்சு. தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நன்றிங்க. ஹாய் 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 சந்துருங்க. ஹாய் சந்து. நாளைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். இப்ப நாளைக்கு என்ன நிலைமை ஆக போறேன்னே தெரியலங்க. நவீன் கிட்ட இருக்குங்க கச்சேரி, நான் சொல்றேன். நவீன் கிட்ட இருக்கு. நவீன் கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்க மூக்குத்தி டிசைன் நல்லா காமிக்கிறது. கண்டிப்பா நான் பாரு காமிங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, ஒயிட் கலர் ஸ்டோன் ஒரே மூக்குத்தி. ஏய் நல்லாதான் இருக்குது. அது யாரோ வித்யான்றவங்க நான் கரெக்ட் போடுறேங்க. இது போட்டு விடுறேங்க. அது பாருங்க. வயர்கால் மூக்குத்தி அப்படிதாங்க இருக்கும். இல்லைங்க சாதா தாங்க. அது என்ன 980 ரூபாய் வித்யா ரேட் வலி சொல்லிட்டியா? அட படுபாவி. கஷ்டமாக்குதா? எந்த பக்கம்? நாளைக்கு போடி சுமங்கலியில இருக்கு கச்சேரி. சேலக்காரங்க பேரு என்ன? என் பேரு எனக்கு தெரியலங்க. எங்க அப்பா பேரு, அவங்க பேரு விருத்தா பாட்டி. பேரு விருத்தா பாட்டி. விருத்தா பாட்டி விருத்தாங்க அவங்க பேரு. அவங்க பேரு எனக்கு விருத்தா பாட்டிங்க. அவங்க ஃபேமிலியில விருத்தி ஆகணும்ன்றதுக்காக அவங்க பேர் அந்த பேர் வச்சாங்களாம். அவங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப சொத்து சோகம் எல்லாம் சேர்ந்துச்சான். எங்க அப்பா எனக்கு பாட்டின்னு பேர் வச்சாங்க. பாட்டி விருத்தா பாட்டி. 1000 ஜன்னல் வீடு. எந்த பக்கம்? 1000 ஜன்னல் எந்த பக்கம்? எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க. எனக்கு ஹாய் சந்திர. நவீன் தான் நானும். அவரு நவீன் தானா? ஏங்க நவீன் நாளைக்கு வருவான் பாருங்க, கூட வச்சுங்க கச்சேரி. சாமி அது பேரு வேணாம். நவீன் தான் நானுன்றாங்கடா. ஏங்க நீங்க நவீன்னா உங்க பேச அனுப்புங்க, நாங்க கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. அவன் சொல்றானே எனக்கு தெரியும் நவீன் பேச, நீங்க அனுப்புங்க பாருங்க, நல்லா பாருங்க. அவன் கண் கலங்குறான். அப்பா கூட கலங்கலங்க, கல்லு மறிக்கிறான். அவங்க பொய் சொல்றாங்க. அவங்க அக்கா அவன் கையை மட்டும் கண்ணு கலங்குறான். அக்கா கல்லு மாதிரி கல்லு உண்டு. நல்லா கறி சோறு சாப்பிட்டு நீங்கள் அனைவரும் மனதுக்கு ஜாலியாக இது என்றும் நிரந்தரமாக. தேங்க்யூ சானு. ரொம்ப நன்றிங்க. இது எப்பவுமே அப்படிதான் இருக்குங்க. கறி சோறுன்னு கிடையாது, சாதா சாப்பாடு சாப்பிட்டாலும் அதேதான். கறி சோறுக்கு மட்டும் தான் நாங்க பிடிக்கும். ரொம்ப நாங்க 2 பேர் மட்டும் தாங்க. அப்பப்ப கழுத்தை திருப்பினது நீங்க தான். கீதா திருப்பினேன் பாரு, கழுத்தை திருப்பி எங்க அக்காவை கஷ்டப்படுத்துறீங்கன்றாங்க. சாரி கேளு. சாரிங்க, இனிமே திருப்ப மாட்டோம்னு சொல்லு. உங்க அக்காவை பண்ண மாட்டோம், கவலையே படாதீங்க. பாரு, ஊதா கலர் சேலைக்காரக்கா எங்க கீதாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, கழுத்தை திருப்புறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஒரு இல்ல அப்படி இல்ல. நீங்க அதுக்கு எப்படி சொல்றீங்களா? இங்க பாருங்க மேலே உருட்டுங்க. அவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, பாவம் அழுகுறாங்க. இல்ல கஷ்டத்துல இருந்தா மேலே உருண்டுன்னு இருப்பாங்கல்ல, நீங்களே சொல்லுங்க. அழுகுறாங்க. அவன் ரப்பர் தண்ணி வரல கண்ணுல. அவங்க அப்பா சொல்ற தண்ணி வராது. நாளைக்கு வேலைக்கு வந்தா எதுவும் சண்டை கிண்ட போடாதீங்க. அவங்க நான் சொல்றேங்க, வச்சுங்க கச்சேரி. அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்க பேச்சு கேட்காதீங்க. நான் சொல்றேன், என் பேச்சு கேளுங்க. என் பேச்சு கேளுங்க. என் பேச்சு கேளுங்க. அக்கா மச்சானா வர சொல்லுங்க. ஆஹா தூங்கிட்டு இருக்காருண்ணா. எங்க ஏரியால 2 சண்டை போடுதுங்க. அழுகுறான் சந்திரே. நானும் சொன்னேன், எல்லாத்துக்கு இந்த டைலாக் இல்ல, எதுக்கு இந்த பிராடு. சந்திர அழுகுறாங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, அவனை சண்டை போடாதீங்க. சும்மாவே வந்து ஆக்டிங் பண்ணி. இல்லைங்க, அவங்க போய் சொல்றாங்க அவன் நிஜமாவே அழுகுறான். இல்ல உண்மை இல்ல, போய் அவங்க காமெடிக்கு சொல்றாங்க. போய் அவனை எதுவும் திட்டாதீங்க, அவன் நாளைக்கு வேலைக்கு வந்தானா. நிஜமாவே அவன் நவீன் தானா என்னன்னே தெரியல. நீ வேற சொல்லிருக்கிற. யாரோ இல்ல ராம்ராஜா தான் இருக்கும். ராம்ராஜா நவீன். எங்களுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க, ஒரே ஒரு பையன். நான் மோத்துகள் வினோத் ஒன்லி சன். 8th படிக்கிறான். நல்லா இருக்கிறான். என்ன மாதிரி தான் இருப்பான் என் பையனும். சரஸ்வதிங்க என் பேரு. நைட்டின்லாம் சொல்லாதீங்க, சரஸ்வதி. ஹாய் நைட்டி. ஹாய் நைட்டியா? இல்ல நைட்டி அக்கா, உங்களுக்கு எத்தனை சுட்டிகள்னு கேக்குறாங்க. என் பேர் சரஸ்வதி, இனிமே சரஸ்வதினே சொல்லுங்க. ஏய் சந்திரி அழுகுற தேவை. நான் கீதாவோட அண்ணி. கீதாவுக்கு அண்ணி. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க மேல போய் அப்ப கம்ப்ளீட் நான் இவன் வந்து திட்டுவாங்க.
சந்துருக்கு நடிப்பு நல்லா வருமாண்டா. அதேதாங்க. எங்க செம்மையா நடிப்பாங்க. அவார்டே கொடுத்துடலாம். அவன் கோச்சின்னு தனியா போயிட்டாங்க. நவீன் இல்லடா சும்மாடா. சந்துரு டேய் நவீன் இல்லடா வாடா. எனக்கு நவீனா தெரியும்லடா வாடா. அழுகாதன்னு சொல்றாங்கடா. அவன் சும்மா அவன் தனியா போயிட்டான். பிரச்சனை வரப்போகுது ஏன் உங்களுக்கு? அவங்க மாமா நவீன் மாமா வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அதுல சொல்ற மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணாத கம்முனு. சரசக்கா உங்கள் மனது பெருசு அக்கா. தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச். அவனுக்கு காவியா அவன் தனியா அவன் தனியா போயிட்டாங்க. ஃபீல் பண்றாங்க. சந்துரு அவனை எதுவும் திட்டாதீங்க. நான் அவங்க அக்கா நான் எதுவும் திட்டாதீங்க. அங்க பாருங்க அவன் தனியா போய் உட்காந்துட்டான். அவன் நடிப்பு அவார்டே கொடுத்துருவான். கண்ணில் தண்ணி வருது. வாட்டர் கணக்குல வருது தண்ணி. இந்த மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. நாங்க அப்படி எல்லாம் கிடையாது. ஜாலியா பேசுங்க. சொல்றாங்க பேரு சிவசக்தியா அப்பா தரையா பாத்துன்னு இருப்பாங்க. சின்ன சைஸ் முக்தி எப்படி கழட்டி போடுறதுன்னு காட்டுறதான் கீதா வித்யான்றவங்க. சின்ன சைஸ் முக்தி எப்படி கழட்டி போடுறது எனக்கு காமிங்கன்றாங்க. சந்துரு டான்ஸ் போடுறதாண்டா சாணுன்றவங்க கேக்குறாங்க. ப்ளீஸ் அவங்க வீடியோ இருக்கும் பாருங்க. அவன் வீடியோ இருக்குதுங்க. கீதாவை நாங்க போட சொல்றோம். நாங்க இப்ப போட்டுட்டோம். நீங்க இதுல சேனல்ல போய் பாருங்க. அவனோட வீடியோ இருக்கும். சந்திர சோகத்துல அழுந்து நிக்கிறான். சந்திர நைட்ல செத்தாலும் செத்தாரு. டேய் ஹேப்பி பொங்கல் டே. தெய்வா ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு ஹேப்பி பொங்கல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு லாஸ்ட் டே. நானும் எங்க அக்கா ஊருக்கு போயிடுவோம். நாளைக்கு இவங்க இருப்பாங்க. வெல்கம் வித்யா. வாங்க அவங்களுக்குள்ளே வாடா. அன்னைக்கு ஒரு நாள் தானே ஜாலியா இருக்கும். வாடா. இப்ப நீ என்ன லைவ் பேசுறதுனால எதுக்கு உனக்கு திட்ட போறாங்க அவங்க? அதுக்கெல்லாம் என்ன திட்டு போறாங்க? வாடா. அப்ப இதுல கட்ன கொண்டாடி கூட பயப்படுறானோ சுமங்கலியில வர ஆளு வந்து யாரோ பார்த்தாச்சு. நாளைக்கு பூரா இந்த 60 போற களி ஊத்த போறாங்க. இல்லன்னா அங்கே கறீங்க. நவீன் அதுக்கு போவோம். எப்படி திட்டு? நல்ல நேரம் போகுதா? ஆமாங்க. இன்னைக்கு காலைல உட்காந்து மணி 11 மணிக்கு உட்காந்து இப்ப டைம் என்ன ஆச்சுன்னே தெரியல. உட்காந்து இன்னும் 4 மணி. என்னது டைம் நாடாவது? டைம் நாடாவது 3:38. வாமா நைட்டி போட்ட ஃபிகர். நான் ஆரஞ்சிலே போற ரெட் கலர். அது ரெட். நைட்டி ஆரஞ்சு பிங்க். யார் வீட்டு கடையில எடுத்ததான்? டேய் அவங்க சுதாகர் பொண்டாட்டி எடுத்துறாங்க. போட்டோ சுதாகர். அவங்க பொண்டாட்டி நான் போறது இல்லன்னு. ஏங்க சுமங்கலி டிரைவர் என்ன பேரு? ராமராஜ். ஏங்க போட்டோ அனுப்புங்க. நீங்க உண்மையா நீங்க அந்த சுமங்கலி டிரைவர்னா நீங்க கட்டாயம் நீங்க போட்டோ அனுப்புங்க. நாங்க பாக்குறோம். அது நீங்க தானா நாங்களே கண்டுபிடிக்கிறோம். எனக்கே தெரியாது. நீ வேணா கண்டுபிடிச்சு அனுப்புறீங்களா? அம்மாடி சாப்பிட்டதே ஜீரணம் ஆகலடா சாமி. மாத்திரை போயிடலாம் ஒரு செட்டு வாங்கி விடுறேன். நம்மளும் ஒரு லைவ் போடணும். செல்ல ஆன் பண்ணி வச்சுட்டு டைம் போறதே தெரியாது. நீ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கு. பைத்தியம். என்கிட்ட பேசுறதுலாம் யாரும் இல்லைங்க. டீ காஃபி இல்லைங்க. டீ காஃபி எல்லாம் இல்லைங்க. இன்னும் சாப்பிடல. எங்களுக்கு யாருங்க போட்டு கொடுப்பா? நாங்களே தான் போட்டு சாப்பிடணும். சந்துரு எங்களுக்கான கீதாக்கா நீங்கள் இதில் பூ கட்டவில்லையாம். நீ இது பூ கட்டலையா? அதுக்கு சொல்றாங்க. நல்ல வேலை பூ கட்டல இன்னைக்கு அப்படின்னு. ஜாலியா இருக்கும். அதனால எதுவும் இல்ல. சந்துரு எங்க காணும்னு கேக்குறாங்க. வாடா. கஷ்டப்படுறதே சொல்லிருக்கிறீங்களே பூ கட்டு. வெரி பிஸி ஃபேமிலியா? ஆமாங்க. இங்க எப்பவுமே பிஸியா தாங்க இருப்பாங்க. சின்ன சைஸ் மூக்குத்தி மூக்குத்தியே நம்ம இப்படி திருப்பி கட்டுறத அவங்க கேக்குறாங்க. நீங்க அடியில அந்த திருகாணி போட்டு கூட மேல வச்சு இப்படி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணோம்னா இது செட் ஆயிடும்.
அப்படிதான் பண்ணுவாங்க. அது கழட்டி அக்கா தான் ப்ளீஸ் காட்டு சின்ன சைஸ் மூக்குத்தி கழட்டி போடுறதுன்னு காமிங்க. வேணாம். அது எக்கா திருவாணி அடியில இப்படி அந்த இதுல ஓரத்துல வச்சுட்டு மேல வச்சு இப்படி திருவுனாவே போயிடும். போவோம். அப்படி இல்லைன்னா மேல அந்த மூக்குத்தி இதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ப அடியில போகும்னு தெரியுதுல்ல, அப்ப கழட்டி காட்டு அவங்க கிட்ட இப்படிதான் போடுங்கன்னு. அது அதான் நம்ம சொல்ல சொன்னாங்க சொல்லிட்டோம். காட்டுன்றாங்களே. அனைவருக்கும் டீ குடிக்கிறோம். டீ குடிக்கிறோம். சரிங்க சரிங்க. எங்கன்னா ஆளத்தான் வச்சுட்டு வரணும். பாய் வாடா ராமராஜ் வரமாட்டாரு. அவங்க போயிட்டாங்க. அப்படி இதுங்கிறோம். அவங்க போயிட்டாங்க உட்காருவாங்க. தெரியல சுமங்கலி பஸ்ல யாரும் வராங்களா? நீ கேளு. யாரு எங்க அக்கான்னு சொன்னேன், எங்க மாமா பேர் அப்பா தான் சொன்னியா? அப்புறம் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஆட்டோமேட்டிக்கா வருது வெளியே. வாடா சந்திரு. 5 நிமிஷத்துல ஓடியாடுறாங்க. உங்க அத்தையை போய் பார்த்துட்டு வழி அடிக்கிட்டு வர. காட் ரோட் போலாம்டா. கீழே பார்த்து போடாங்க. எங்க சந்திரு. டேய் ஏய் காட் ரோட் போலாம்டா. ஆமா வழியிலே யாரு செல்லம் போயிட்டாங்க. அவங்க கொஞ்சம் சோகத்துல இருக்காம போயிட்டாங்க. யாரும் தெரியல. யாரும் தெரியல. சந்துரு செல்லம் இதுல பேசினா எல்லாமே கேட்கும். அது உக்காந்து இந்த காலுக்குள்ள ஒட்டி வருது. சந்துரு செல்லம் அவங்க போயிட்டாங்கண்ணா. உங்க செல்லம் உங்க தங்கம் அவங்க கிளம்பிட்டாங்க. வீட்டு அவங்க அப்பா கால் பண்ணாங்க. அவன் வீட்டுக்கு போயிருக்கிறான். வருவான் நைட்டுக்கா. வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க வந்துக்கிறாங்கம்மா. என்னாடியே வைக்கணும். இந்த முருங்கமரத்தை நீ போட்டியா? இல்ல இல்ல. யார் யார் போட்டது? காலையில ரோகிணி போட்டு மணியை நேத்து வேற ஒருத்தர் போட்டுருந்தாங்க. காலையில ரோகிணி மின்னல் அவங்க அம்மா. கல்ல வச்சா வண்டி ஊத்தி கலட்டி போடு. ஊருக்கு எப்போ நாளைக்கு வந்துரும். நான் நாளைக்கு காலையில 4 மணிக்கு போறோம். மூக்குத்தி கலட்டி நீங்க இந்த பக்கம் உட்காருமா? போடு. இந்த பக்கம் உட்காருங்க. நானா? நேரா உட்காருங்க. நீ எங்க என் பக்கம் செஞ்சா எப்படி தெரியும்? ஆஹா கீதா கட்டி போடுறா பாரு. அது வேற காட்டுன்றாங்க. அதுதான் அப்பதான் அதுக்கப்புறம் கேக்குறேன். எப்போ போறியா? ஊருக்கு எப்போ கிளம்ப? நாளைக்கு போறோங்க. நாளைக்கு 4 மணிக்கு. வந்த பிள்ளைய கிளப்புன்றாங்களா அவங்க? வாடி. அவங்களாம் தீபாவளி பொங்கலுக்கு தாங்க வராங்க. வாம்மா மின்னல்ன்ற மாதிரி மின்னிட்டு போயிடுவாங்க அவங்க. ஏக்கா யாருன்னு சொன்னாங்க? ஆளுங்கிறாங்களாம். வேலை ஒன்றும் ஆகலாம். அவன் ஏற்கனவே வர சமயம் பேசி விட்டுருவான். நான் நேற்றுலாம் அங்கே வந்து உட்காந்து அவங்க உட்காந்து நான் இந்த கற்றுக்கு வச்சுன்னு அவ்வளோ வேலையை செய்ய மாட்டேன்றான். வந்து டங்குன்னு உட்காந்து நம்ம உட்காடுறோன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காடுறோம். அவன் வேலையை முடிச்சுட்டு வந்து உட்காந்து கேட்க மாட்டான். சோறியை போடாத விட்டுறாங்க. சோறு கூட ஆகாத வந்தா நீ கேட்க மாட்டாங்க. அப்புறம் சரி போதும். அண்ணி அந்த லாஸ்ட்ல இருக்குல்ல ப்ளஸ் இதா இங்க எல்லாருக்கும் பாய். நைட்டுக்கு வரங்க. சாயங்காலமா ஒரு 6 மணிக்கு வரும். பாய்ங்க எல்லாரும். பாய் பாய். டீ குடிக்க சொல்லிட்டீங்க. நாங்களாம் போய் டீ குடிச்சிட்டு இன்னும் வீடு அனுப்பிச்சு விடுங்க. என்ன கேட்டீங்க அனுப்பிச்சு விடுங்க. மதியம் சாப்பாடுலாம் முடிஞ்சுங்க. பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷு. இப்போ டீ குடிச்சா ஜீரணாகும். அதுக்கடுத்து கையில் தொடப்பத்தை எடுக்கணும், வீடு கூட்டணும், வாசல் கூட்டணும். லேடிஸ்க்கு வேலை இருக்குது. பாய். நாங்கள் நைட்டுக்கு வரோம். மட்டன் சிக்கன் சாப்பிட்டா ஜீரணம் ஆகணும்ல. இந்த மாதிரி வேலை பார்த்தாவே ஜீரணம் ஆயிடும். நைட்டுக்கு லைவ் வரோம். கமெண்ட்ஸ் எல்லாம் நைட்டுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கெல்லாம் அவங்க ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க. என்னோட நாத்தனாருக்கு எப்பவும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாய். நைட்டுக்கு வரோம். நைட்டுக்கு வந்து கால் பண்ணுறோம். பாய். இதான் ஓகே கொடுக்கணுமா?